பங்களாதேஷில் என்ன நடக்கிறது, அந்த நிகழ்வினால் இந்தியாவிற்கு என்ன தாக்கம் இருக்கிறது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த 5 விதமாக பிரிச்சிருக்கேன். முதல் விஷயம், பங்களாதேஷில் நடந்தது என்ன. இரண்டாவது, அந்த நிகழ்ச்சிகளுக்கு மூல காரணமாக இருப்பது என்ன. மூன்றாவது, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் எந்த விதமான உறவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான்காவது, இந்தியாவில் நடக்கும் விஷயங்கள், இந்தியாவை சுற்றி பக்கத்து நாடுகள், அதாவது நெய்பர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கண்ட்ரீஸ்லலாம் எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கின்றன, இந்தியா எவ்வாறு தன்னை பாதுகாப்பதற்காக நிகழ்ச்சிகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றிய விஷயந்தான் நான்காவது. ஐந்தாவதுல தான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லலாம். ஐந்தாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவில் எதிர்கட்சிகள் பங்களாதேஷில் நடந்த விஷயத்திற்கு மௌனம் சாதிப்பதாகவும் ஒரு விதமான சப்போர்ட் கொடுப்பதா போன்ற துணி ஏற்படுகின்றது என்பது போல் நம்மளுடைய பாஜகவை சேர்ந்த நபர்களும் சரி, பரவலாக மீடியாலையும் பேசப்படுகின்றது. இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது இந்த டாபிக். தயவுசெய்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 4 விஷயங்களை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 5வது ட்விஸ்ட் டாபிக் கரெக்டாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கனெக்டிவிட்டி இருக்காது. நான் எப்போது சொல்கிற மாதிரி நான் கொடுக்குற டாபிக்ஸ் எல்லாமே கனெக்டிங் த டாட்ஸ்னு வரா மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த 4 பாயிண்ட்ஸையும் பார்த்துட்டு 5வது பாயிண்ட்டுக்கு வாங்க. நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்வோம். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல ஹாட் டாபிக்ஸ் பேச முடியும். இன்னும் பலவிதமான நிகழ்வுகள் உலக அரங்கிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி நடைபெற இருக்கிறது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தா தான் அந்த மோட்டிவேஷன் நியூஸ் சேனலில் உள்ள டாபிக்ஸை நம்மளால் சரிவர நடத்த முடியுங்கிறத சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டாபிக், பங்களாதேஷில் நடப்பது என்ன. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? போன வாரம் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப ஷாக்கிங்னு சொல்லலாம். பங்களாதேஷ் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற ஒரு நாடு. ஷேக் ஹசீனா அவாமி லீகுடைய தலைவர். அவர் பிரதம மந்திரியாக பல வருடங்களாக இருந்து வருகிறார். காலிதா ஜியா அவருடைய எதிர்கட்சி தலைவர், பல வருடங்களாக ஜெயிலில் இருந்து வருகிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஸ்டேபிள் கவர்மெண்ட் கரெக்டாக எல்லா விதமான டெசிஷன்ஸும் எடுத்து போயிட்டுருக்காங்க. சடனாக போன வாரம் ஒரு சிவில் வார், எல்லா விதமான அட்டாக்ஸும் நடக்குது பங்களாதேஷில். நைட்டோட நைட்டாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ரோட்டில் எல்லாருமே பல கட்டடங்களுக்கும் பல விஷயங்களுக்கும் டேமேஜஸ் பண்ணிக்கிட்டு எல்லா விதமான டிஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் நடக்குமோ, பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டுமோ, மக்கள் தெருக்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி செய்தி. இதனுடைய முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்வேஷனுடைய ஒரு டாபிக். அதாவது ஜட்ஜு ஒருத்தர் அவங்களுடைய பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள ஒரு ஜட்ஜு 30% ரிசர்வேஷன்ஸ் ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் 1971 பங்களாதேஷ் வார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இதை எதிர்ப்பதாக காரணம் காட்டி பலவிதமான ரயட்ஸ் அளவு சிவில் வார் ஒன்று வெடித்தது. அந்த எவ்வளவு தீவிரமாக இது வெடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேக் ஹசீனா அடுத்த அதே நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ இம்மிடியட்டாக கிளம்பி ஒரு ஸ்பெஷல் சார்ட்டர்ட் பிளேனில் இந்தியா தப்பிச்சு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்னு தான் சொல்லலாம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு அமைதியான நாடு சடனாக இந்த மாதிரி ஒரு டேர்ன் வரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பல விஷயங்கள் அது அடிவேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய பார்வை இருக்குது. ஸோ இதனுடைய நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிசர்வேஷன் டாபிக் எடுத்துக்கிட்டு இதை யூஸ் பண்ணி அவங்க கவர்மெண்ட்டையே டாப்பிள் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு செய்திகள் வந்ததாக ஃபஸ்ட்டு மீடியாவில் எல்லாருக்கும் இன்க்ளூடிங் இந்தியன் மீடியா எல்லாமே ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வர விஷயங்கள் வேறு விதமாக ட்விஸ்ட் எடுத்தது. அதுதான் என்னுடைய இரண்டாவது விஷயம், நான் சொல்ல போகிற விஷயம். எதனால் இந்த பிரச்சனை பங்களாதேஷில் நடந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹசீனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்றைய தினம் அவங்க சொன்ன விஷயம்,
அவங்க வந்து எப்போ வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு, இந்தியாவுக்கு தப்பி ஓட வேண்டும்னு ஒரு சிச்சுவேஷன் நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிற இதை உணர்ந்து பிரைம் மினிஸ்டராக வந்து ரிசைன் பண்ணியதாக, அதுவும் அது கான்ட்ரவர்சி இருக்குது, பண்ணியதாக சொல்கிறார்கள். அவருடைய ஷேக் ஹசீனாவுடைய மகன் இல்லை, பண்ணவில்லை, டைம் காரணமாக பண்ணவில்லை, அவர் பங்களாதேஷ் நிலவரம் சரியானதுக்கு பிறகு திரும்புவார்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அது வேறு விஷயம். இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்றைய தினம் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெற்று ஒவ்வொரு இதுவும் வந்து போனோம் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருந்த போது போவதற்கு முன்னர் ஒரு உரை தயார் செய்திருந்தார். அதாவது பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பீச் தயார் பண்ணியிருந்தாங்க. அந்த பேச்சில் வந்து இவங்க என்ன சொல்ல இருந்தாங்க அப்படிங்கிற கண்டென்ட்ஸை நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஷேக் ஹசீனா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்களாதேஷுக்கு அருகில் ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவை வந்து அமெரிக்கா குறி வச்சுருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், மால்தீவ்ஸ் பக்கத்தில் ஒரு தீவு இருந்தது, அதை சைனா டேக் ஓவர் பண்ணி மால்தீவ்ஸையும் வந்து அவங்களுடைய சைடாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு கவுண்டராக கொடுக்குற மாதிரியோ இல்லைனா இதையும் தாண்டி ஒரு அஜெண்டாவோட யூஎஸ் வந்ததாக ஷேக் ஹசீனா உடைய அந்த ஸ்பீச்சில் இருந்ததாக தகவல்கள் கசிகின்றன. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஒரு தீவை எங்களுக்கு ஏர்பேஸாக நீங்கள் கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு நாங்களே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சௌகரியத்தை பண்ணி கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வந்து உங்கள் ஆட்சியவே கலைச்சிருவோம், ஆட்சியவே வந்து தக்க வைத்து கொள்ள முடியாதபடி நிகழ்வுகளை நிகழ்த்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியதாக ஒரு தகவல், சென்சிட்டிவான தகவல் கசிந்துள்ளது. இதுதான் வந்து காரணம் அப்படின்னு ஒரு சூசகமாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதே சமயம் இதை பயன்படுத்தி பலவிதமான இந்த ரைட்ஸ் காஸ் பண்ணுற பலவிதமான நபர்களும் ஆர்கனைசேஷன்ஸும் உள்ள பங்களாதேஷ்லேயே வேலை செய்திருக்கிறது. அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து பங்களாதேஷுடைய கவர்மெண்ட் கவிழ்வதற்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. இதுதான் நான் சொல்ல வந்த இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உறவுகள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பங்களாதேஷ் உறவு 1971லேருந்து ஆரம்பித்து பல வருடங்களாக சுமூகமாக போய் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸில் பல தலைவர்கள் வந்தார்கள், ஜனதாதள் ஆட்சியிலையும் சரி, அதை தொடர்ந்து நமக்கு இப்போ வந்திருக்கிற பாஜக கவர்மெண்ட்ஸும் சரி, பலவிதமான நெய்பரிங் கண்ட்ரீஸில் உள்ள நல்ல ஒரு நட்பு வேணும் அப்படிங்கிற ஒரு பார்வையோட நல்ல ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் மற்றும் பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தது தான் நமக்கு தெரியும் தகவல். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு அதர்வைஸ் இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு மிக முக்கியமான ஒரு கண்ட்ரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் நம்மளுடைய இதுக்கு வந்து பங்களாதேஷ் தான். ஏன்னா வந்து சைனா ஒரு பக்கம் இருந்தது, ஆனால் அதே சமயத்தில் அந்த விஷயமும் நடக்கிறது. ஏன்னா சைனீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து பங்களாதேஷுடைய இப்போ பிரதமராக ரிசைன் பண்ணிய ஷேக் ஹசீனா அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வித் சைனா நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே சமயம் இந்தியாவோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு கண்ட்ரிக்கு இதெல்லாம் வந்து மிக முக்கியமான விஷயம்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க சைனாவோட உறவு கொள்ளக்கூடாதுன்னு நமக்கு சொல்கிற இதுவும் கிடையாது. அதே சமயம் நம்ம வந்து வேறு கண்ட்ரிஸோடு இருக்க முடியாதுன்னு அவங்களாலையும் சொல்ல முடியாது. இது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸுங்கிறது எல்லோரும் அறிந்தது. இப்பொழுது இந்த ஒரு உறவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $8 பில்லியன் வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுக்குள்ளே பங்களாதேஷ்குள்ளே போயிருக்கு. ஸோ பங்களாதேஷ்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா, சிட்டகாங் ரயில்வேஸ் கூட ஒரு இது வந்து இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் ஆகிறது. ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை தவிர போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் நடந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்புடைய ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். இப்போ உள்ள நிகழ்வுகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமீன் பேங்க்குடைய ஃபவுண்டரும் நோபல் ப்ரைஸ் வின் பண்ணிய ஒரு நபர் வந்து இப்போ பங்களாதேஷனுடைய இன்ட்ரீம் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். இதில் வந்து நான் திருப்பியும் இந்த டாபிக் ஏன் வரேன் அப்படின்னா, இப்போ உள்ள டெவலப்மெண்ட் அப்படி தான் இருக்குது. அதே தவிர பேன் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், அதை நேமை வந்து நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஆர்கனைசேஷனும் வந்து அவங்க பல வருடங்களாக திரைமறைவில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது வந்து அவங்க ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி மாதிரி
எப்படி எந்த அளவுன்னா இந்த ரைட்ஸ் நடக்கும்போது அவங்க மெம்பர்ஸ்லாம் பல வருடமாக மறைந்திருந்தவர்களெல்லாம் தெருவுக்கு வந்து விட்டார்கள். பயங்கர அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. பழுதிக்கும் ஒரு படலமாக நடந்திருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த அளவு அட்டாக்ஸ் நடக்கும்பொழுது போலீஸ் மேலே தான் பயங்கர தாக்குதல் நடந்திருக்கு. அதை தவிர நம்முடைய இந்தியாவின் பக்கமாக பார்க்கும்பொழுது 1971 இன்று வரை 22% இருந்த மைனாரிட்டி பாப்புலேஷன் இப்போது கிட்டத்தட்ட 7.9% குறைந்திருக்கிறது. மைனாரிட்டி பாப்புலேஷன் சொல்லும்போது இந்தியாவுக்கு தான் மைனாரிட்டி பாப்புலேஷன், நம்ம முஸ்லீம் பாப்புலேஷன் சொல்லலாம். ஆனால் பங்களாதேஷுக்கு மைனாரிட்டி பாப்புலேஷன் ஹிந்து பாப்புலேஷன். ஸோ இந்த ஒரு நிகழ்வு எதை குறிக்கிறது அப்படின்னு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளவு தூரம் அட்ராசிட்டிஸ் ஆன் ஹிந்துஸ் நடந்திருக்கு. அதனால் ஹிந்துஸ் காலப்போக்கில் வெளியேறி விட்டார்கள். ஸோ 7.9% இது வரைக்கும் இப்போ ஹிந்துஸுடைய பாப்புலேஷன் குறைந்திருக்கிறது. ஸோ குறைந்திருக்கிறதுன்னு நான் சொல்லும்பொழுது முஸ்லீம் பாப்புலேஷன் அங்கே மெஜாரிட்டி, அவங்க 91% ஏறி இருக்கிறார்கள். அப்படின்னா பார்த்துக்குங்க எந்த அளவு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ உள்ள நிகழ்வுகளில் கோயில்களையும் சரி, தனிநபர் வீடுகளையும் சரி, இந்த ரயட்ஸ் பண்ணும், இந்த சிவில் வாரை நடத்தும் நபர்கள் டார்கெட் செய்துள்ளார்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப 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 தீவிரமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். இது 4வது இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப். 5வது தான் ட்விஸ்ட். இப்போ இந்த டாப்பிக்கை வருவாங்க. இவ்வளவு தூரம் நடந்திருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த நியூஸ் வந்த உடனே மோடி தலைமையில் அர்ஜென்ட் கேபினெட் மீட்டிங்னு அமைச்சாங்க. அதில் கேபினெட் மீட்டிங்னு சொல்கிறது ஆல் பார்ட்டி மீட்டிங் அமைச்சாங்க. இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் காங்கிரஸ் உட்பட எல்லோரு கட்சியும் கலந்து கொண்டார்கள். யுனானிமஸ் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் ஓகே. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க எவ்வளவு தூரம் இதில் ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் வேறு நபர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தீவிரமாக ஒவ்வொரு இஷ்யூலையும் பேசுவாங்க. அந்த தீவிரம் இந்த விஷயத்தில் தென்படவில்லை. எவ்வளவு தூரம் அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் ஸ்பீச்சை பார்த்து அல்வா கிண்டும் பொழுது நம்மளுடைய SC ST இல்லை தலித்ஸ் யாருமே இல்லைன்னு சொல்கிற அந்த நபர் இப்பொழுது ஹிந்து மேலே பெரிய அட்டாக் நடந்திருக்கு. 7.9% பாப்புலேஷன் உள்ள மைனாரிட்டி பக்கத்து கண்ட்ரியில் தான் இருக்காங்கன்ற போது ஒரு பேச்சும் இல்லை, சொல்லவில்லை அப்படின்றது தான் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை விளைவிக்கும் விதமாக தென்படுகிறது. ஸோ ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரியும் பல நபர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அரசல் புரசலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இதில் இதை தாண்டி ரொம்ப அதை எல்லாத்துக்குமே மகுடம் வைத்தாற்போல் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்மான் குர்ஷித்னு ஒருத்தர் காங்கிரஸில் இருக்கார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சகிதரு முதற்கொண்டு பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாவில் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி விஷயம், அதாவது பங்களாதேஷில் நடந்த இந்த மாதிரி சில தீவிரமான விஷயங்கள் இந்தியாவில் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் இது எப்படி நடக்கும், கொஞ்சம் தூரம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அங்கே இருப்பது, அதாவது இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இல்லை என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி தான் எல்லாருக்குமே தெரியும், இன்டைரக்ட் ரிமோட் கண்ட்ரோல் பட்டன் மிலிட்ரி கிட்ட இருக்குது. இதே மாதிரி பங்களாதேஷில் நடந்தது. பங்களாதேஷில் இப்போ நடந்த விஷயம் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த இன்டெலிஜென்ஸ் மற்றும் இப்போ நம்ம இதில் கூட பேசியிருப்போம். ஸோ ஒரு வீடியோ நம்ம இஸ்ரேல் காசா வீடியோவில் பார்த்துருக்கீங்க, இஸ்ரேல் ஈரான் வார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த இதில் பார்த்தா கூட மொசாத் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அங்கே இருக்குது. அது மாதிரி நமக்கு ராங்கிற ஏஜென்ட் இருக்குது, ராங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இதையெல்லாம் தாண்டி இம்மீடியட்டாக இந்த மாதிரிலாம் ஈஸியாக செஞ்சிட முடியாதுங்கிறது தான் வெற்றி பெற்ற கண்ட்ரிஸுடைய ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஐ உங்களால் தொட முடியாது, யூகேவை உங்களால் தொட முடியாது, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளை, சைனா முதற்கொண்டு எல்லோரையுமே தொட முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஆர்கனைசேஷன் பயங்கர ஸ்ட்ராங். அது அந்த லீக்கில் தான் இந்தியாவும் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சேர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரிலாம் வேலையை செய்யும் பொழுது ஒன்றும் புரியவில்லைன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஒரு முயற்சி செய்து பார்க்குறாங்கங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் மக்கள் செவிசாய்க்க மாட்டார்கள். ஏன்னா இங்கே மக்களுடைய சிந்தனை வேறு விதம். ஏன்னா பங்களாதேஷில் உள்ள ஏதாவது எக்ஸ்பேட்ரியேட்ஸ் வேறு கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்களான்னா அவங்க பாப்புலேஷனை விட இந்தியன் பாப்புலேஷன் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். யூஎஸில் இப்போ கொஞ்சம் விட்டால் இந்தியன்ஸ் யூஎஸ் எலெக்ஷன்ஸே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவு பயங்கர பாப்புலேஷனாக இருக்காங்க, அதுவும் படித்தவர்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான்
என்பது நிதர்சனமான உண்மை. டெவலப்பிங் கண்ட்ரின்னு இந்தியாவை சொன்னாலும் அது டெவலப்டு கண்ட்ரின்னு தான் ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை எதிர்க்கட்சிகள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுப்பாங்கன்னு புரியல. அவங்க பழைய ஓட் பாலிட்டிக்ஸ், ஓட் பேங்க்னே போயிட்டுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ தூரம் நடக்குங்கிறது தெரியவில்லை. என்னுடைய கேள்வியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சில நிகழ்வுகள் பக்கத்து கண்ட்ரியில் நடக்கும்பொழுது நமக்கு இந்த எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படுமா அல்லது எந்த மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கின்றன? ஏன்னா பக்கத்தில் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா பூட்டான் இருக்குது. பூட்டான் சைனாவுடைய ஆதிக்கம் இந்த மலை சிகரங்களில் தென்படுகின்றன. நேபாள் ஆல்ரெடி ஆன்டி இந்தியாவாக வந்துட்டாங்க. பாகிஸ்தான் நமக்கு தெரிஞ்சு 1947லேருந்தே பயங்கர எதிரிங்களாக இருக்காங்க. பங்களாதேஷ் இப்போது மாடிவிட்டது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸும் அதே கணக்கில் தான் சைனா இன்ஸ்டேட்டட் ஒரு விஷயமாக திகழ்கிறது. ஸ்ரீலங்காலையும் பார்த்திங்கன்னா ரயட்ஸ்லாம் இந்தியா பயங்கரமாக சப்போர்ட் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்போ இது பாகிஸ்தானும் சரி சைனாவும் சரி மற்றபடி இருக்கும் விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான் காமன் எனிமீஸாக வராங்க. ஸோ எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும், இந்தியாவில் இந்த மாதிரி வீக்காக உள்ள விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.